ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சுடிதாரோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். வந்து நம்ம பேக் பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்து ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்கு அடிச்சதுலப்போ ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு கிளாத் எடுத்துக்குங்க. அந்த கிளாத்தை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணால் லைனிங் கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து கழுத்து பீஸு அடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இடம் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வந்து ஒரு கிளாத் வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்குங்க. இந்த மாதிரி 2 கிளாத்தும் உள் சைடாக போகிற மாதிரி திருப்பிட்டு நம்ம மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். சுருக்கம் இல்லாமல் திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு இந்த 2 கிளாத்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம மெயின் கிளாத்துக்கு மேலே எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் போடணும். நெக்கு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ளே வந்து நெக் அடிக்கிறதுக்கு ஒரு கிளாத் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸ்கொயர் கிளாத்து, அதை வந்து இப்படி வந்து மடித்து அடிக்க போகிறோம். அந்த மடித்து அடிக்கிறத வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் அடிக்க போகிறோம். மெயின் கிளாத்தை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு லைனிங் கிளாத்தில் மட்டும் அந்த சின்ன பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்க போகிறோம். பிசுறு வெளியே வராமல். இப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்குங்க. மெயின் கிளாத்தில் ஸ்டிச்சிங் போடக்கூடாது. இது வந்து லைனிங் கிளாத்தில் மட்டும்தான் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். மெயின் கிளாத்தையும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து தையல் வந்து வெளியே தெரியும். அதனால் லைனிங் கிளாத்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங்கையும் மெயினையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கிங்க. சுருக்கம் இல்லாமல் கீழே போட்டு நீட்டாக நீவி விட்டு பின் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீவி விட்டு கரெக்டாக இந்த மெயின் கிளாத் வந்து உள்ளே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நீவி விட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் அதுக்கு தான் கட்டிங் போடுறப்பயே மெயின் கிளாத் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ண சொன்னேன். ஜாயின் பண்ணினதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைனிங் கிளாத் வந்து கீழ்ப்பக்கமாக வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக வந்து மடிச்சு அடிக்கிற மாதிரி மடித்து அடித்து எடுத்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மெயின் கிளாத்தை வந்து மடித்து அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத்து வந்து ஒரு கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடிச்சு அடிங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லைனிங் கிளாத் மடித்து அடித்ததை விட இந்த மெயின் கிளாத் அடிக்கிறப்ப இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்குங்க. இதே மாதிரியே நான் வந்து ஃப்ரண்ட் சைடும் நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். நம்ம மடித்து போட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கேயாவது சுருக்கம் இருக்கா என்னன்னு வந்து இந்த மாதிரி நீவி விட்டு கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே நான் ஃப்ரண்ட் சைடே அடித்து எடுத்துக்கிறேன்.
இப்போ 2 கிளாத்தையும் நம்ம இந்த மாதிரி லைனிங்களோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். ஷோல்ட்ரு வந்து எப்படி பிசுறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, முதல் 2 ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து ரைட் சைடு வந்து ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. இப்போ பேக் பார்ட்டோடைய லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி முன்பக்கமாக திருப்பி கொண்டு வாங்க. மெயின் கிளாத் 2 ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை மட்டும் முன்பக்கமாக எடுத்துக்குங்க. பேக் பார்ட்டில் அந்த ஆர்ம் ஹோல்ட்டை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை லைட்டாக பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி முன்பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும். பிசுறு வெளியே தெரியாது. அதே மாதிரி 2 சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணல. இந்த மாதிரி ஸ்லீவோட உயரம் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து 4ஆக போட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து அகலம் பத்தலை, அதனால் வந்துட்டு நம்ம வந்து பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 சைடும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. போட்டுட்டு இந்த மாதிரி மேலே வந்து எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதே மாதிரி இன்னும் அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நான் இன்னொரு ஸ்லீவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்லீவோட உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அளவு சுடிதார்லேருந்து ஸ்லீவ் எடுத்து போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக அதே மார்க்கிங்கில் வச்சுட்டு நம்ம உயரம் மார்க் பண்ணியிருக்கறனால இந்த மாதிரி அடி கை பக்கம் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். கையினுடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம் ஹோல்ட்ட ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கமாக வளைவு வெட்டுவோம் இல்லைங்களா, அதுக்கும் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தோட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை வைங்க. லைனில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கறனால இந்த மேலே பிசுறு பக்கம் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம அடித்து திருப்புறப்ப நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ இடம் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி இதை வந்து உள்பக்கமாக இப்படி திருப்பிக்கலாம். திருப்பத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்புங்க. திருப்புனதுக்கப்புறம் மேலே எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். கரெக்டாக எட்ஜிலேயே வந்து ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜிலே போடுங்க.
போட்டதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சில் மேலே ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இதே மாதிரியே நான் இன்னொரு ஸ்லீவையும் தைச்சி எடுத்துக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இடம் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப ஸ்லீவை வந்து இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக ஃப்ரீயாக விட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் சுருக்கம் வராமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஸ்லீவை வந்து கையில் இழுத்து வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க. 2 ஸ்டிச்சு போடுங்க, அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணணும். சைடு நம்மளுடைய அளவு சுடிதாரில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. ஸ்லீவ்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அளவு சுடிதாரில் இருக்கிற மார்க்கை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ. இதில் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு லூஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் 1/4 இன்ச்சு இடம் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது மேலேயே வந்து தையல் போட்டுட்டு வாங்க. நம்ம சைடு ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தையல் போட்டுவாங்க. அது மேலேயே தையல் போட்டுவாங்க. இந்த சைடு ஓப்பன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். மீதி வந்து உள்பக்கமாக நம்ம 3 தையல் போடுறோமோ இல்லை 2 தையல் போடுறோமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம உள்பக்கமாக கிளாத்தில் வந்து தையல் போடுவோம் இல்லைங்களா, அதை போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து சைடு ஓப்பன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து 1 இன்ச் வரைக்கும் தையல் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இந்த மாதிரி 2 பக்கம் இப்படி வந்து இது பண்ணிக்கிங்க. இது பண்ணிவிட்டு இப்படி 2 சைடும் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். மடித்து அடித்ததுக்கப்புறமேட்டு நடுவில் போட்டிருக்க தையலை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த சைடு வந்து கிளாத்தை வந்து இப்படி மடிக்க போகிறோம். டபுள் ஸ்டிச் போட்டுக்குங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து மடிச்சடிக்கிறதோட எட்ஜிலேயே வந்து தையல் போடுங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மேலே நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் மடித்து அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மிஷின் வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் திருப்பிக்கிங்க கிளாத்தை. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம அடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இன்னொரு சைடு வந்து 1 இன்ச் மடித்து அடிச்சுக்குங்க.
அடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி சென்டராக போட்டிருந்த தையலை வந்து பிரித்து விட்டுக்கலாம். தையல் பிரிக்கிற ஊசி இருந்தால் அதில் பிரிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரித்ததுக்கப்புறம் அந்த பிசுறெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டு வாட்டி இப்போ வந்து எட்ஜிலேயே வந்து ஒரு ஸ்டிச் போடலாம். இந்த மாதிரி எட்ஜிலேயே போட்டுட்டு இந்த கார்னர் வந்த வாட்டி நம்ம நிறுத்தி திருப்பணும் கிளாத்தை. இந்த மாதிரி ஊசி கீழே இறக்கி கிளாத்தை திருப்பிக்கிங்க. இப்படி நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பட்டையாக தேய்ங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு சைடு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு சைடு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினிஷிங் லுக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.